ரெண்டு பிழைன்னு அனுப்பிட்டீங்க மாஸ்டர். சரி நல்லா திருப்பி ஒரு முறை அதை பார்த்துட்டு இந்த பாட்டு போடுமா போன ஒரு بسم الله الرحمن الرحيم إن الإنسان لفي خسر. இந்த ஹொசுர் இந்த பாட்ட வேணாம் ஹொஸ்ரு ஹொஸ்ரு ஹொசுர் 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 வித்தியாசம் விளங்குதா சீன்ல கணக்குதலுக்கு நான் பேசக்கூடாது. إن الإنسان لفي خسر. ரெண்டாவது إذا جاء نصر الله والفتح. மாஷா அல்லாஹ் இது சரியா வருது வல் ஃபத்ஹ் அதே மாதிரி வருது வல் ஃபத்ஹ் என்று ஓதையில அப்படி ஓதுனாதான் இப்ப இல்லை அந்த இடத்துல திருப்பி பாருங்க திருப்பி ஓத வருஷம் إذا جاء نصر الله والفتح. குட் ரெண்டாவது மூணாவது குட் وإن لنا للآخرة والأولى. வல்லுங்கிறது பல வல் அல்ல வல் ஊல என்றால் உங்களோட சவுண்ட் தொண்டைக்குள்ள போகுது பலது இன்னொரு தடவை ஓதுங்க وإن لنا للآخرة والأولى. இப்பதான் வருது தொண்டையில உள்ளுக்குள்ள போறது பல சரி திருப்பி போதும் திருப்பி அதே மாதிரி போதும் وإن لنا للآخرة والأولى. போதாது இன்னும் முன்னு காணும் வல் ஊல ஊ ஊ சொல்லி பாருங்க சும்மா சொல்லுங்க ஊ இந்த சவுண்ட் தெளிவான இந்த சவுண்ட் ஓதல வரணும் وإن لنا للآخرة والأولى. குட் நாலாவது وأما السائل فلا تنهر. إلى عند نيتة குறைச்சிக்கோங்க وأما السائل فلا تنهر إلى وأما السائل فلا تنهر. ஐந்தாவது إيلافهم رحلة الشتاء والصيف. இன்னொரு வாட்டி போதுங்க ஐந்தாவது إيلافهم رحلة الشتاء والصيف. குட் பிஸ்மில்லாஹ் இது வந்து பாபு أإذا كنا إذا كنا عظاما نخرة. ஒவ்வொரு சொல்லா ஓதுறீங்களே ஒவ்வொரு எழுத்தா ஓதுறீங்க சொல்லா அல்ல ஒவ்வொரு எழுத்தா வருது பிள்ளது ஜாயிண்ட் ஆகி வரணும் إذا كنا عظاما சேர்ந்து வரணும் மூணு சேரணும் أإذا كنا عظاما نخرة. திருப்பி போதுங்க أإذا كنا عظاما نخرة. ரெண்டாவது ثم لتسألن يومئذ عن النعيم. இதுல இந்த இடம் வந்து ஈட சவுண்ட்ல இருந்து ஐக்கு மாறுது என்று மாறுது அப்படியே பழக்கமா இருந்தனால அப்படியே வந்துருது அதுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொன்னேன் அதுதான் நான் அந்த பாயிண்ட்ஸ்ல கடைசியா விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்க இறுதி எழுத்து சம்பந்தமான விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களோட
முன்னால் உள்ள எழுத்தை விட்டும் பிரிந்து வருதல் என்ன விஷயம் இது அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல பாருங்க, இப்ப நீங்க ஓதுன வசனத்துல இந்த மீமி தானே, மீமில இருந்து இந்த ஹம்சா பிரிச்சு எடுங்க. பிரிச்சு எடுத்து ஓதுன இடத்துல உங்களால ஈங்கிறத ஐன்ல இருந்து காப்பாற்றிக் கொள்ள இயலும். ثم لتسألن يومئذ عن النعيم. இந்த மா விரட்டப்படாது, சாரி மா அல்ல ந, லதுஸ்அலுன்ன என்று பேசிடக்கூடாது, குறைச்சிக்கோங்க. ந என்றதை நீட்டிடக்கூடாது. ثم لتسألن يومئذ عن النعيم. ثم لتسألن يومئذ عن النعيم. நயீம் என்று நிப்பாட்டுறதை நீட்டுங்க. அனின் நயீம். ثم لتسألن يومئذ عن يومئذ அல்ல يومئذ ما அந்த மீம் நடுப்படுது. يومئذ அதில் يوم என்று போகக்கூடாது. يومئذ يومئذ விட்டுட்டு எடுக்கணும் மாஸ்டர். ஃபர்ஸ்ட்டுக்கு விட்டுட்டு எடுங்க, போக போக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க சேர்த்து எடுத்த அந்த எழுத்து வந்து உங்களுக்கு ஐனுக்கு மாறுதே. அதனால நீங்க ஆரம்பத்துல அந்த ஈய சரியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கெப் எடுங்க. போக போக அந்த கெப் வந்து கெப் எடுத்து ஓதுறது சரியல்ல, அது தவறு. இருந்தாலும் உங்களோட மிகப்பெரிய தவறை நீங்க திருத்தி எடுத்துக்கொள்றதுக்கு அந்த கெப்ப அந்த அந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் எடுங்க. يومئذ عن النعيم. ثم لتسألن يومئذ عن النعيم. Good. You want to فأثرن به نقعا. فأثرن به نقعا. ஒரு செகண்ட் நீட்டி பாடுங்க. நான் போ அப்படி நீட்டி வாங்க. ரெண்டாவது وأخرجت الأرض أثقالها. அல்ல وأخرجت الأرض أثقالها. فأخرجت الأرض أثقالها. أو أمر بالتقوى. أو أمر بالتقوى. Good. நாலாவது أليس الله بأحكم الحاكمين. ஏக்கு கொண்டு போகணும். ஏன்னு மிச்சம் சரிக்கிட வேணும். அலைச அலைச ஏதான் மிச்ச கீழுக்கு சரிச்சாலும் போல அது மிச்சம் ஓவரா சரிப்படும். அலைச அல்லாஹு أليس الله بأحكم الحاكمين. வேற எழுத்துக்களை திருத்தியல படிப்பீங்களே, அசிட்டு நான் வேற ஒன்றும் செய்யல. உங்களோட மட்டும் தான் ஃபோக்கஸ். ஐந்தாவது ألم يجدك يتيما فآوى. அது அப்படி ஆண்டு வானத்தை நோக்கி தொடர்ந்து வாய ஆண்டு சொல்லி ألم يجدك يتيما فآوى. திருப்பி ஆண்டு தான் வரப்படுறீங்க. ஆண்டு தானே போகுது. ألم يجدك يتيما فآوى. இல்ல ஃபோர்ஸ் பண்ணி எடுங்கோ. எஸ் ألم يجدك يتيما فآوى. இப்ப அந்த நீங்க சரிச்சு ஓதுற நேரத்துல இந்த ஏட உச்சரிப்பு எடுத்து ஓதுற நேரத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை தான். அது அந்த தொண்டைக்குள்ள இருந்து வருது.
என்று தொண்டையிட கீழே பேத்திடுது. அ அது அ பேல ம் தொண்டையிட முன்னுக்கு எடுத்துக்கிறோம். சொல்லி பாருங்க. ஆ வேறுபாடு விளங்க அ அ அ நீங்க அ என்று சொல்லிடம் சவுண்ட் என்ன செய்யுது? தொண்டை நடுப்பக்கத்துக்கு பேத்திடுது. தொண்டை நடு பகுதியிலிருந்து உங்களோட சவுண்ட் வருது. அது பேல தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி முன்னாடி வச்சுக்கொள்ளணும். உச்சரிப்பு அது முக்கியமான விஷயம். அல்லது பிரச்சனை இல்லை. பெல 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 ஆவன பெல சும்மா நோமலா சொல்லி நோமலா அந்த எழுத்து மட்டும் சொல்லுங்க. விலங்கல்ல இல்ல அது நீங்க கஷ்டப்பட்டு சொல்றீங்க. நோமலா சொல்லுங்க. நல்லா கேளுங்க. ஏன்னு சொல்றதுக்கும் ஆண்டு கஷ்டப்பட்டு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நோமலா சொல்ற நேரம் சவுண்ட் வந்து தொண்டையில முன்னுக்கு இருந்து வரும். என்று வரும். எஸ். ஆனா அந்த வருது மிச்ச லேசா வரும். அதே நீங்க தொண்டையில உள்ளுக்கு இந்த எடுத்தீங்கன்றால் சரி கஷ்டத்துல வரும். என்ற சவுண்ட் பேசி வரும். ألم يجدك يتيما فآوى இப்பதான் வந்தீங்க. உங்க டாஸ்க்ல இப்பதான் நீங்க இந்த டார்கெட் வந்துக்கிறீங்க. நல்ல நான் இதை விட அடுத்த ஸ்டெப் போகல. இதுல இன்னொரு ஸ்டெப் உண்டு. இதை விட கொஞ்சம் டஃப்பான இடத்துக்கு நான் போகணும். நான் அதுக்கு இப்ப போகல. இன்றைய பாடத்துக்கு இன்றைய விஷயம் உங்களுக்கு டாஸ்க் போதும். இந்த ஒர்க் கூடுதலா வரும். 7 வசனங்களுமே வரும். இன்ஷா பழைய பாடம் வராது. பழைய பாடத்தை நான் வித்ட்ரா பண்றேன். உங்களுக்கு விஷயம் கிளியர். நீங்க இதில் விட்ட பிழைகளை போய்த்து பார்த்துக்கொள்ளணும். குறிப்பாக அந்த பழைய பாடத்துல நீங்க விட்ட பிழை என்னன்னு சொன்னா உங்களோட கல்கலாட கன்செப்ட்ல வந்த பிள்ளை தான் கூடுதலா வந்துக்குது. ஆகவே நான் திருப்பி ரிப்பீட் பண்ணல. அதை நீங்க பிடிச்சிக்கொள்ளுங்க நம்பிக்கைக்குது. இப்ப ஒர்க் என்னன்னு சொன்னால் இன்றைய வசனங்களுக்கு கூடாக அந்த இ என்றத்தோட ஐன் கலந்து வாரது ஆட தொண்டை கீழிருந்து வார சவுண்ட் கலந்து வாரதான் உங்களுக்குள்ள டாஸ்க். அதுகளை கவனத்துல கொண்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணி பழகுங்க. மிக நுணுக்கமாக அந்த ரெக்கார்ட்ல வார இஷ்யூஸை கேளுங்க. அதுக்கு பின்னால ஒர்க் செஞ்சுதான்.